நீங்கள் எல்லாம் போலி செய்தியை வெளியிடுகிறீர்கள், நீங்கள் நம்பகரமானவர்கள் கிடையாது, எனவே அல் ஜசீராவை வர சொல்லுங்கள் என்கிற ஒரு செய்தியை அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லியது கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காசாவிலிருந்து நேரடி ஒளிபரப்புகளை அல் ஜசீரா நிறுத்தவில்லை. தொடர்ந்து நேரடி ஒளிபரப்புகள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். காசாவுக்குள் நாம் அதிக விலை கொடுத்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியையும், ரொம்ப கவலையை உண்டாக்கி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை கிட்டத்தட்ட 220 நாட்களாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு 221வது நாளாகவும் அங்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த ஓரிரு நாட்களாக வெளியூர்ல நம்ம இருக்கிற காரணத்தினால பின்னாடி திரை வச்சு காட்டி அந்த வீடியோக்களை நமக்கு காட்சிப்படுத்த முடியாமல் இருக்குது. ஓரிரு நாட்கள் அது சரியாயிரும். அது வரைக்கும் என்ன நடந்திருக்கிறது என்பதை இந்த விதங்களில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினமும் காசாவிலே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்குண்டான படுபயங்கரமான தாக்குதல்கள் கடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிற அதே நேரம் அதுவல்லாமல் காசாவிலும் காசாவை ஒட்டிய பகுதிகளிலும் அது தொடர்பாக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த செய்திகளை பொறுத்தவரையில இன்றைய தினமும் காசாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், குறிப்பாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது, இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி பல நாடுகளிலும் மாணவர் போராட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவில் 50க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காவை தாண்டிய பல நாடுகளிலும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நெதர்லாந்தினுடைய தலைநகரத்திலே ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்கள், இஸ்ரேலுக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள், அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்று குரல் எழுப்பினார்கள் என்கிறதை தாண்டி ஒரு முக்கியமான சம்பவமும் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவத்தை இன்றைக்கு பல நாடுகளிலும் உள்ள பல தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பி இருக்கிற அதே நேரம் அல் ஜசீராவும் ஒரு முக்கியமான செய்தியாக அதை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டம் நடத்தும் போது பிரான்சினுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளம் அவர்களிடத்தில் சென்று செய்தி சேகரிப்பதற்காக மைக்கை நீட்டும் போது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சொன்ன ஒரு செய்திதான், நீங்கள் எல்லாம் போலி செய்தியை வெளியிடுகிறீர்கள், நீங்கள் நம்பகரமானவர்கள் கிடையாது, எனவே அல் ஜசீராவை வர சொல்லுங்கள் என்கிற ஒரு செய்தியை அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லியது கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை இன்றைக்கு அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால், ஊடகங்கள் நேர்மையை பேண வேண்டும். குறிப்பாக இந்த காசா விவகாரத்தில் சர்வதேச ஊடகங்கள் அத்தனையும், அது CNN ஆக இருக்கலாம், BBC ஆக இருக்கலாம், ராய்ட்டராக இருக்கலாம், இந்த சர்வதேச ஊடகங்கள் அத்தனையுமே ஒரு பக்க சார்பாக நடந்து வருகிறார்கள் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு பேருண்மையாக இருக்கிறது. குறிப்பாக CNN எல்லாம் செய்தியை வெளியிடணும்னா காசாவில் என்ன நடக்கிறது, பாலஸ்தீனத்துக்குள்ள என்ன நடக்கிறது, IDF இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் என்ன பண்றாங்க என்கிற செய்தியெல்லாம் அவங்க வெளியே போடணுமாக இருந்தால் இஸ்ரேலுடைய அனுமதி இல்லாமல் அது தொடர்பான செய்திகளை CNN வெளியிடுவது இல்லை என்பதை கொள்கையாகவே கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு செய்தி சேவை நடத்தப்பட வேண்டுமா என்கிற கேள்விகள் எல்லாம் சர்வதேசத்தில் எழுந்து வருகிற நேரத்தில் தான் ஆங்கிலத்திலும் அரபி மொழியிலும் தனித்தனியாக 2 கட்டங்களாக அல் ஜசீரா 24 மணி நேரங்களும்
செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீரா மீது இஸ்ரேலுக்குள் தடை விதிக்கப்பட்டாலும் சர்வதேச நாடுகள் அல் ஜசீராவை உற்று நோக்கி கொண்டிருந்தாலும் இந்த 7 மாதங்களுக்கு மேலாக காசாவிலிருந்து நேரடி ஒளிபரப்புகளை அல் ஜசீரா நிறுத்தவில்லை. தொடர்ந்து நேரடி ஒளிபரப்புகள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக ஆங்கில மொழியிலே காசாவில் நடைபெறக்கூடிய அநியாயங்கள், அங்கே 35,000 பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கலாம், மற்ற அநியாயங்களாக இருக்கலாம், அத்தனையும் ஆங்கில மொழியிலே துல்லியமாக கொண்டு போய் சேர்த்தவர்கள் அல் ஜசீரா என்றால் அது மிகையாகாது. அதனால்தான் இன்றைக்கு சர்வதேச நாடுகளிலும் இருக்கக்கூடியவர்களே அல் ஜசீரா நம்பகமான ஊடகம், பக்கசார்பற்ற ஊடகம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்ம என்ன புரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கத்தாருடைய முயற்சியால் நடத்தப்படக்கூடிய இந்த தொலைக்காட்சியை பொறுத்தவரையில சர்வதேச மட்டத்தில் இந்த தொலைக்காட்சி நம்பகத்தன்மையை வென்றிருக்கிறார்கள். எனவே ஊடகங்கள் எவ்வளவு முக்கியமானவைகள், அந்த ஊடகங்கள் எவ்வளவு நம்பகமானவைகளாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு முன்னுதாரணமாக மாறி இருக்கிறது அல் ஜசீரா என்றால் அது மிகையல்ல. இந்த செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி தான், மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்திலே இன்றைக்கும் தங்களுடைய அட்டகாசத்தை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள்ள நுழைஞ்ச இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அந்த தொழுகைக்காக வந்த சகோதரர்களுக்கு மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தொழுகைக்காக வந்த சகோதரர்களை அடித்து விரட்டுகிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் மீது பாரிய அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு அட்டாக் பண்ணியது மட்டுமல்லாமல் அக்ஸா வளாகத்துக்குள்ளேயே இஸ்ரேலிய கொடியை அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் என்பது சர்வதேச அளவிலே சர்ச்சையை உண்டாக்கி இருக்கிறது. தொழுகைக்கு அனுமதி கிடையாது, தொழுகைக்கு போறவங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதையும் மீறி மேற்கு கரை பகுதிகளிலே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்கள் தொழுகைக்காக சென்று கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகும் நேற்று 221வது நாள் இறுதியிலே இஷா தொழுகைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே திரண்டிருந்தார்கள் என்கிற செய்தி மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் தொழுகையை விடமாட்டோம், நாங்கள் கலந்து கொண்டே தீர்வோம் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்கிற அந்த போராட்டத்திலும் அவர்கள் துல்லியமாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ரொம்ப கவலையை உண்டாக்கி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த காசா மக்களுக்கு உணவு இல்லை, மருந்துகள் இல்லை. குறிப்பாக நார்த் காசா உணவில்லாமலேயே குழந்தைகள் இறக்கக்கூடிய நிலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சவுத் காசாவிலும் அதே நிலை இருக்கிறது, சென்ட்ரல் காசாவிலும் அதே நிலை இருக்கிறது. இந்த மக்களுக்காக உணவு கொண்டு வருகிற வெஹிக்கிள்ஸ் இருக்குதா இல்லையா, உணவு கொண்டு வருகிற வண்டிகள் 3 வாயில்கள் வழியாக உள்ளே வர முடியும். அந்த 3 வாயில்கள்ல மெயின் வாயிலே ரஃபா பார்டர். அந்த ரஃபா பார்டரையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பக்கத்திலே எகிப்தினுடைய இராணுவம் என்றாலும் அவங்க டம்மிகள் தான், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத நம்ம பலமுறை விளக்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் கரேம் அபு ஷலேம் பகுதிகளில் ஈலாது பகுதியாக வரக்கூடிய ஒரு வாயில் இருக்கிறது. அந்த வாயிலையும் இன்றைய கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாயிலாலையும் உள்ளே எதுவும் கொண்டு வர முடியாது என்கிற நிலையில் இஸ்ரேலுக்குள்ளே இருந்து நுழையக்கூடிய நார்த் காசா வழியாக நுழையக்கூடிய வாயிலையும் நிறைய ட்ரக்குகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜோர்தான் வழியாக உள்ளே வரக்கூடிய ட்ரக்குகள் எல்லாம் அந்த ரூட்ல தான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரக்குகள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஜியோனிச ஆக்கிரமிப்பு குழு. அந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வண்டிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். வண்டிகளை தீ வச்சு எரிச்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. தீ வைத்து எரித்து இருக்கிறார்கள், வண்டிகள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், உணவுகளை ரோட்ல போட்டு நாசப்படுத்துகிறார்கள். இப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு உணவுகள் போய்விடக்கூடாது, அவர்கள் அதை ஏற்றுவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஜெர்மனி மிக கடுமையாக கண்டிக்கிற அளவுக்கு அவர்களுடைய இந்த அநியாயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், நெதன்யாகுவிடத்தில்
திட்டத்தெளிவான எந்த ஒரு திட்டங்களும் கிடையாது. அவர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். இந்த நெத்தன்யாகுவினுடைய திட்டமிடல் இல்லாத தான் தோன்றித்தனத்தினால் காசாவுக்குள் நாம் அதிக விலை கொடுத்து தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்தியையும் அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னாள் அமைச்சர்களே, அவர்களுடைய இந்நாள் அமைச்சர்களே வாய் திறந்து தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிற அளவுக்கு அவர்களுடைய அசிங்கங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், யஹியா சின்வார் ஹமாஸினுடைய மிக முக்கியமான இராணுவ தளபதிகளில் ஒருவர், ஹமாஸினுடைய இராணுவ பிரிவாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்தக்கூடியவர், காசாவினுடைய சிங்கம் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர். அவர் தொடர்பாக நேற்று நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருந்த செய்தியில இதுவரைக்கும் யஹியா சின்வாரை கைது செய்ய முடியாமல் இருப்பது அல்லது கொல்ல முடியாமல் இருப்பது என்பதே இஸ்ரேலுடைய மாபெரும் இராணுவ தோல்வி என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், காசாவில் ஹமாஸுக்கு மாற்றாக நெத்தன்யாகு எந்த விதமான ஒரு கட்டமைப்பையும் கட்டமைக்க தவறிவிட்டார். அங்கு தாக்குதல் நடத்துறதுக்கு முனைப்பு காட்டுறாரு, அங்கு சென்று யுத்தம் நடத்தப்படுகிறது என்பதை தவிர அங்க இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு மாற்று என்ன, ஹமாஸை நம்ம அழிக்கணும், அழிச்சா அதுக்கு மாற்று என்ன என்பதை அவர் கட்டமைக்க தவறி இருக்கிறார். இப்படியான நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம், யுத்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விரக்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும், அங்க இருக்கக்கூடிய பல பேர் தற்கொலை செய்து மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்கிற நிலையில நம்ம யுத்தம் பண்றோம். இந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன, இந்த யுத்தம் எப்ப முடிவுக்கு வரப்போகிறது, முடிவுக்கு வந்தால் என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா? அந்த கேள்விக்கு இஸ்ரேலுடைய அரசாங்கத்திடத்தில் பதில் இல்லை. எனவே நாம் யுத்தம் பண்ணுவது சுத்த வேஸ்ட், நம்ம யுத்தம் பண்றதுனால எந்த ஒரு நலவும் வரப்போறதில்லை என்கிற விரக்தி நிலை இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசா பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த யுத்தங்கள், இந்த சண்டை ஊடாக 15 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்த இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதோடு 22 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு இஸ்ரேலிய தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நேற்றைய தினம் அவர்களுடைய எவ்வளவு பெரிய இழப்பு என்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 22 பேருக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க இதை ஒப்புக்கொண்டாலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க நம்ம கற்பனை பண்ணிக்கொள்ள முடியுமான அளவுக்கு பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, குறைத்து 400 பேர் கொல்லப்பட்டிருந்தான்னு சொல்லி சொன்னா 2 பேருக்கு படுகாயம் என்று செய்தி வெளியிடுவார்கள். இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா 22 பேருக்கு படுகாயம், 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வதாக இருந்தால் அதை விட பல மடங்கு காயமுற்றிருப்பார்கள், கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த கடந்த வார இறுதிக்குள், வார இறுதினா சாட்டர்டே சண்டே, இந்த 2 நாட்களுக்குள் 95 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கர இராணுவத்தை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய அறிக்கை. 95 பேரு சாட்டர்டே சண்டேக்குள்ள படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க என்று இஸ்ரேலே சொல்லுகிறது என்றால், அந்த 95 பேரை நம்ம கண்டிப்பாக 95 பேருன்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியாது. காரணம் என்ன, ஒரு 400 அல்லது 500 பேர் படுகாயம் அடைந்தால் தான் அவங்க, அதை விட அதிகமாகவே வந்திருந்தா தான் இந்த அளவுக்கே சொல்லுவாங்க.
கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலே 2 பேருக்கு சின்ன காயம் என்று போறவங்க 95 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த 2 நாட்களில் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். நேற்றைய தினமே நம்ம சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் நேற்று அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முதல் நாள் 16 அல்லது 17 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருந்தது. எப்படி பார்த்தால் 30க்கும் மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் சாட்டர்டே சண்டேக்குள்ளேயே அளிக்கப்பட்டிருக்கிறது. 30 மெர்காவா டேங்குன்னு வச்சுக்கிட்டாலே ஒரு டேங்குக்குள்ள மினிமம் 5 பேர் என்று வைத்துக் கொண்டாலே அதிலே 150 பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கும் பல மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பட்டியலை பொறுத்தவரையில இன்னும் அதிகமாக நம்ம இப்ப சொல்ல போற பட்டியலே மிக நீண்டமானது. ஆனா இதை விட அதிகமான பட்டியலும் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. அவ்வளவு படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சில வீடியோ காட்சிகளை நமக்கு இதில் காட்ட முடியாது. கண்டிப்பாக அந்த வீடியோ காட்சிகளை பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பிலே நீங்கள் சென்று அதை பார்க்க முடியும். அத்தனை வீடியோக்களையும் அவர்கள் துல்லியமாக வெளியிட்டு வருகிறார்கள். கஸ்ஸாம் பிரிகேடினுடைய வீடியோக்களாக இருக்கலாம், அல் குதுஸினுடைய வீடியோக்களாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாஹ்வுடைய வீடியோக்களாக இருக்கலாம், அத்தனையுமே அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் என்கிற நிலையில் இன்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் மிக நீளமானவை. குறிப்பாக அல் குதுஸ் பிரிகேட் இஸ்லாமிக் ஜிஹாட் மூவ்மெண்டினுடைய ராணுவ பிரிவாக இருக்கிற அல் குதுஸ் மூவ்மெண்ட் இன்றைய தினம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலுடைய பட்டியல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுல ஜபாலியா முகாம் பகுதிகளில் பிளாக் 2 என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை நாங்கள் நடத்தினோம் என்று சொல்லி அது தொடர்பான வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறது அல் குதுஸ் பிரிகேட். குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா காசா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில், காசாவினுடைய ஈஸ்ட் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையணியைச் சேர்ந்தவர்கள் மீது அல் குதுஸ் படையணி நடத்திய ஸ்னைப்பர் குண்டு தாக்குதல்களில் அல் குதுஸ் பிரிகேட் பல பேரை கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ரஃபா கிராஸின் வழியாக உள்ளே நுழைய முனைந்த இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த மோட்டார் குண்டு தாக்குதல்களூடாக பல வாகனங்களை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் அல் சலாம் என்கிற பகுதியினுடைய சுற்றுவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மையவாடி பகுதிகளில் கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கிறது. அந்த சண்டையில 7 வாகனங்களுக்கு மேல் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 7 வெஹிக்கிள்னா இது மெர்காவா டேங்க் கிடையாது, மற்ற ராணுவ படையை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய 7 வெஹிக்கிள். இந்த 7 வெஹிக்கிள்ல ஒரு வெஹிக்கிள்ல 10 பேர் போனா கூட 70 பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 7 வெஹிக்கிள் இங்க நம்பரை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட 3 தாக்குதல்களுடைய எத்தனை வெஹிக்கிள்ங்கிற நம்பர் வெளியிடப்படவில்லை. அவைகளில் ஒவ்வொரு வெஹிக்கிள் என்று வச்சுக்கிட்டா கூட அங்கேயும் 3 வெஹிக்கிள்கள் அளிக்கப்பட்டிருக்கும். அப்படி என்று 3 ஒவ்வொன்று வச்சுக்கிட்டாலே அதை விட அதிகமாக அளிக்கப்பட்டிருக்கும் வேண்டியிருக்கிறது. அவங்க சொல்லுகிற தகவலை பொறுத்தவரையில 3 என்று வச்சுக்கிட்டோம்னாலே இதுவரைக்கும் 10 வெஹிக்கிள்கள் அளிக்கப்பட்டிருக்கும். 1ல 10 பேர் என்று வச்சோம்னாலே 100 பேர் குறைந்தது கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்கிற செய்திகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஹமாஸினுடைய ராணுவ பிரிவாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேட் மிக அதிகமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையணி அவங்களை நாங்க உள்ள இழுத்தோம், எங்களுடைய சுரங்கப்பாதைக்குள்ள இழுத்து சுரங்கப்பாதையினுடைய வாயிலில் கன்னி வெடிகள் வெடிக்க செய்யப்பட்டு அந்த படை மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு படையணியே காலி பண்ணியிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. இதை எப்படி அவங்க உள்ளே இழுப்பாங்கன்றதை பொறுத்தவரையில ஏற்கனவே இஸ்ரேல் ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறாங்க. இக்காரணம் கொண்டும் ஹீப்ரு மொழியில யாராவது கத்துகிற செய்திகள், சத்தம் போடுகிற செய்திகள் கேள்விப்பட்டால் கேட்டா நீங்க அந்த ஏரியாவுக்கு போவாதீங்க
ஏன்னா ஹீப்ரு மொழியில ஆட்களை கத்துற மாதிரி ரெக்கார்டிங்க போட்டு விடுறாங்க, போட்டு விட்டு உங்களை அந்த இடத்துக்கு இழுத்து அழிச்சிடுறாங்க என்கிறதுனால போவாதீங்கன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்ப அவங்க எந்த விதத்துல அவங்களை உள்ள இழுத்து தாக்கல் நடத்தினாங்க என்கிற செய்திகள் வெளியிடப்படாவிட்டாலும் பங்கருடைய வாசலுக்கு அவங்களை கவர்ந்து இழுத்து வாசலுக்கு வந்ததோட இந்த படைப்பிரிவு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படைப்பிரிவு, ஒரு பிரிகேடையே அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு அதாவது அல் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறாங்க. இந்த கஸ்ஸாம் பிரிகேடுடைய இந்த தாக்குதலோடு அல் குதுஸ் படையணியும் இணைந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், யாசின் 105 ஏவுகணை மூலமாக இஸ்ரேலுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸ், ராணுவ வாகனங்கள் வடக்கு காசா பகுதிக்குள்ள ஊடுருவி கொண்டிருக்கும் போது அந்த வாகனங்கள் மீது சரமாரியாக நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய, நார்த் காசாவில் இருக்கக்கூடிய ஜபாலியா முகாமுக்கு பக்கத்துல நடைபெற்ற சண்டையில யாசின் மூலமாக, யாசின் 105 மூலமாக 2 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே 10 வெஹிக்கிள், அதோட நார்த் காசாவுக்குள்ள நுழைஞ்ச பல வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்தி இருக்கிறோம்ங்கிறாங்க. அதுல நம்பர் நமக்கு சொல்லப்படல. ஆனா இப்ப அது இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 2 மெர்காவா டேங்குகளை தாண்டி கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் சலாம் என்கிற சுற்றுவட்டத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல், ஷாவாஸ் என்கிற ஒரு விதமான ஆயுதத்தின் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினரை ஏற்றுக்கொண்டு செல்லுகிற வெஹிக்கிள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவத்தை ஏத்திக்கிட்டு போற பெரிய லாரி மாதிரி ஏத்திக்கிட்டு போவாங்கல்ல, அது மேலதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த லாரியை பொறுத்தவரையில குறைஞ்ச 25 பேராவது அதுக்குள்ள ஏறி போக முடியும். அதுல 10 பேர் வச்சுக்கிட்டா கூட மெர்காவா டேங்க் 2 ஏற்கனவே 10 வெஹிக்கிளுக்கு மேல அளிச்சிருக்கிறாங்க. இதுல 1 வச்சுக்கிட்டா கூட 11 வெஹிக்கிள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு தெற்குல இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய ஆரம்ப பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது சரமாரியான தாக்குதல்களை, மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். எல்லா பகுதிகளையும் சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா, நார்த் காசா, சென்ட்ரல் காசா, தெற்கு காசா, சவுத்து காசா, அதை தாண்டி தற்போது தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய ஆரம்ப பகுதிகளில் எல்லாம் நிற்கிறவன், யுத்தத்துக்கு வர்றவன், சண்டை பிடிக்காதவன் அத்தனை இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீதும் சரமாரியான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ராணுவத்தை ஏற்றி கொண்டு சென்ற ட்ரக் மீது சென்ட்ரல் காசாவிலையும் யாசின் 105 ஏவுகணை தாக்குதல் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே 12வது வெஹிக்கிள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு கஸ்ஸாம் பிரிகேட் ரஃபாவினுடைய லேண்ட் கிராசிங், ரஃபா கிராசிங் வழியாக உள்ளே நுழைய முயன்ற மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அந்த இடத்திலே 2 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி 12 வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க 2 மெர்காவா டேங்க், ஆல்ரெடி 2 மெர்காவா டேங்க் போது 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பல மில்லியன் கணக்கு டாலர்களை செலவழித்து உருவாக்கக்கூடிய மெர்காவா டேங்குகளை வெறுமனே $560 பெறுமதியான யாசின் 105 மூலமாக அளித்து விடுகிறார்கள் என்பதுதான் இங்கே ஆச்சரியமான உண்மையாகவும் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா, ஜபாலியா முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய அபு அல் ஈஷ் ரோட், அந்த தெருவுல யாசின் 105 மூலமாக 2 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை மேலதிகமாக மேலும் அல் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். எனவே 6 மெர்காவா டேங்குகள் இதுவரை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜபாலியா முகாம் பகுதிகளிலேயே அபு ஜதூல் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் D9 என்கிற ராணுவ புல்டோசர் ஒன்றையும், நாங்கள் இந்த ராணுவ புல்டோசரை பொறுத்தவரையில் அதில் ஒருத்தர் தான் பயணிப்பார்,
மேலதிகமாக பயணிக்க மாட்டாங்க. ஒருத்தர் தான் பயணிச்சு அந்த பில்டிங்களை உடைக்கிற வேலைக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு புல்டோசரையும் நாங்கள் அளித்திருக்கிறோம், காலி பண்ணி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 6 மெர்காவா டேங்குகள், 12 ராணுவ வெஹிக்கிள்ஸுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி சுரங்கப்பாதை, கஸ்ஸாம் பிரிகேடினுடைய பங்கர்ஸ் இருக்கிறதா இல்லையா, அந்த பங்கருக்கு உள்ள நுழைய முயன்ற இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படையணியைச் சேர்ந்த, அதாவது அவர்களுடைய இன்ஜினியரிங் படையணியைச் சேர்ந்த ஒரு படையை மொத்தமாக நாங்கள் சென்ட்ரல் காசா பகுதிகளிலும் அளித்திருக்கிறோம். ஏன்னா அவங்க மொத்தமாக தான் உள்ள வருவாங்க. உள்ள வரும் வரைக்கும் அத்தனை பேரையும் உள்ள விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா வெடிக்க செஞ்சிருக்கிறாங்க. எனவே 2வது படையணியும் இன்றைக்கு காலி செய்யப்பட்டிருக்க. பிரிகேட் படையணிகள்ங்கிறது ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேரை கொண்ட ஒவ்வொரு படையணி இருக்கிறது. அப்படியான ஒரு படையணியையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், அஸ்கலான் பகுதிகளுக்கு, இஸ்ரேலுடைய அஸ்கலான் பகுதிகளுக்கு கடுமையான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அதாவது எகிப்தில் நடைபெற்ற சமாதான பேச்சுக்களுக்கு பிறகு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நடத்துகிற கஸ்ஸாம் பிரிகேட் என்ன பண்றாங்கன்னு சொன்னால், ரஜூம் என்கிற ஒரு ஏவுகணையை தொடர்ந்து ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏவுகணை பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அஸ்கலான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுக்குள்ள ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிற நேரத்தில் சைரன் ஒலி எழுப்பப்பட்ட போது அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை பேருமே தரையில விழுந்து படுத்த காட்சிகள், தூங்கிய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க மேல அட்டாக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க அந்த பயிற்சி கொடுத்து வச்சிருப்பாங்க. சைரன் சத்தம் கேட்டாலே ரோட்ல விழுந்து தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. சும்மா ஒரு சைரன் சத்தம் கேட்குதுன்னு வைங்க, ரோட்ல நடந்துகிட்டு போனாலும் சரி, பாத்ரூமுக்குள்ள இருந்தாலும் சரி, நீ கீழே விழுந்து தூங்கிடணும், அப்பதான் உனக்கு தப்பிக்க முடியும் என்கிற பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் தரையில் விழுந்து ஆயிரக்கணக்கானவர்கள் தூங்குகிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஜபாலியா பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல இராணுவத்தை ஏற்றுக்கொண்டு சென்ற ஒரு வெஹிக்கிளையும் மெர்காவா டேங்க் ஒன்றையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் தற்போது அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இதுவரைக்கும் 7 மெர்காவா டேங்குகளும் 13 வெஹிக்கிள்ஸும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கஸ்ஸாம் படைப்பிரிவு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல அதே இந்த ஜபாலியா பகுதியில் தாங்க ஓவரான சண்டை நடைபெற்று வருகிறது. ஜபாலியா பகுதியில் இன்னைக்கு 3 நாளாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறுத்தப்படாத அளவுக்கு உண்டான பயங்கரமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு அதே ஜபாலியா பகுதியில் நடத்தப்பட்ட மேலும் ஒரு தாக்குதலையும் அதே மாதிரி D9 ராணுவ புல்டோசர் ஒன்று எக்ஸ்ட்ரா அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப புல்டோசர்ல 2 அளிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ்ட் காசா பகுதிகளில், கிழக்கு காசா பகுதியில் நடத்தப்பட்டு வருகிற தாக்குதல்கள்ல ஒரே நேரத்தில் வாகனத்தில் பயணித்த 7 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் 7 பேர் கொல்லப்பட்ட இந்த செய்தியை இஸ்ரேல் எந்த இடத்திலும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிற. அதே நேரத்தில் 8ஆம் நம்பர் ரோடு வழியாக உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அதிலே 4 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் மேலதிகமாக கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 7 நம்ம இன்னைக்கு பார்த்ததுல 7 மெர்காவா டேங்கு, இங்க 4 என்னும்போது 11 மெர்காவா டேங்குகள், 13 வெஹிக்கிள்ஸுகள், 2 புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 புல்டோசர்லையும் 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. 11 மெர்காவா டேங்குகள், 13 வெஹிக்கிள்ஸுகள். 11 மெர்காவா டேங்குகள், ஒரு மெர்காவா டேங்க்ல 5 பேர்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட 55 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 13 ராணுவ வெஹிக்கிள், ஒரு ராணுவ வெஹிக்கிளுக்குள்ள 10 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 130 பேர் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே 130 இந்த 55 நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டா 185 பேர் சாதாரணமாகவே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவங்க வெளியிட்டிருக்கிற பட்டியல் பிரகாரம். இதை தாண்டி இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதல்களை லெபனான்ல இருந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த தாக்குதலுடைய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் மலிகியா பகுதிகளில் இஸ்ரேலுடைய இராணுவத்தை நோக்கி, இராணுவம் நிற்கும் போது இராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், இராணுவத்தினுடைய
அவர்களுடைய கட்டிடங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல கடுமையான இழப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அதனுடைய புகைப்படங்கள், அதனுடைய வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அங்கு இராணுவம் நிலை கொண்டிருந்த பல கட்டிடங்களை அழித்திருக்கிறார்கள், குண்டு வீசி தாக்கி இருக்கிறார்கள் என்கிற வீடியோக்களும் இன்றைக்கு தாராளமாகவே வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் அப்பர் கலீலி பகுதிகள், இந்த அப்பர் கலீலி பகுதிகளில் தான் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற செய்திகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அவங்க தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கும் போது அந்த அப்பர் கலீலி பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய அட்மின் என்கிற ஒரு இராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு கடுமையான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியது மட்டுமல்லாம அவங்க உளவு பார்க்கறதுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த பலூனையும் மொத்தமாக அழித்து நாசப்படுத்தி இருக்கிறார்கள். அது தொடர்பான புகைப்படங்களையும் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள்ல இதுவரைக்கும் 1500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ஹசன் நஸ்ருல்லா ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில நம்ம பார்க்க முடியும். எனவே இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் இன்றைக்கு அங்கிருக்கக்கூடியவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் கடந்த 3-4 நாட்களாக இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக செங்கடலிலே தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஹூதிகள் எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தியதாக எந்த பதிவுகளும் வெளியாகாத அதே நேரத்தில் ஹூதிகளை நோக்கி அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்றைக்கும் ஹூதிகளுடைய பகுதிகளுக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. இப்படியான பலவிதமான தாக்குதல்களும் நடைபெறுகிற அதே நேரம் இன்றைய தினம் 3க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேலுடைய ஈலாது துறைமுகத்தை நோக்கி ஈராக்கிலே இருக்கக்கூடிய படைப்பிரிவும் நடத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதிகளிலே விடாத தாக்குதல்களை, படு உக்கிரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி வருகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சுமார் 82க்கு மேற்பட்டவர்கள் ரஃபா பகுதிகளிலும் காசா பகுதிகளிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அந்த மக்களுக்காக துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். மறக்காமல் பாலஸ்தீன சுதந்திரத்திற்காக, பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திலே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த பிரேரணையிலே எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உயர்த்து குரல் எழுப்பிய காட்சி எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இலங்கை அரசாங்கம், மற்ற பல அரசாங்கங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்று கொண்டிருந்தாலும் இலங்கை அரசாங்கம் மிக தெளிவாக பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. மட்டுமல்லாம அரசாங்கம் மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருக்கலாம், மற்ற கட்சியினராக இருக்கலாம், அத்தனை பேருமே காசாவிலே யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம நேற்றைய தினம் பார்க்க முடிந்திருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. மேலதிக செய்திகளை நாளைய தினமும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு நமக்கெல்லாம் தெரியும் நம்ம இலங்கையில ஓயல் பரீட்சை முடிவுறுகிற நிலையில் இருக்கிற காரணத்தினால அந்த பரீட்சையில் பங்கு பற்றிய மாணவர்களை இலக்கு வைத்து இஸ்லாமிய தர்பியாக்கள், அவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சிகள், அவர்களுக்கான இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை வழங்குகிற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் ரைஸ் அப் அகாடமி சார்பாக எதிர்வருகிற 1ஆம் 2ஆம் தேதிகள், ஜூன் மாதம் 1ஆம் 2ஆம் தேதிகளில் வரக்காப்பொலையில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ல அவர் மாணவிகளுக்கான ஒரு முக்கியமான தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 60 மாணவிகள் மட்டுமே அதிலே பங்கெடுக்க முடியுமான இடவசதி இருக்கிறது. அது ஒரு ரிசார்ட். அதிலே தங்கி 2 நாட்கள் அவர்களுக்கான மார்க்க பயிற்சிகள் வழங்கப்படும். ஆலிமாக்களுடைய முழுமையான கண்காணிப்பிலே இந்த நிகழ்ச்சி தேவையான வழிகாட்டல் உள்ள அறிஞர்களை கொண்டு நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன படிக்க வேண்டும், எங்கு அதற்கான துறைகளை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதல்களோடு அவர்களுக்கான மார்க்க வழிகாட்டுதல்களும் அங்கே வழங்கப்பட இருக்கிறது. துஆக்கள் உள்ளிட்ட அனைத்து தர்பியாக்களும் வழங்கப்பட இருக்கிறது. எனவே ஓலெவல் பங்கெடுத்த மாணவிகள் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக முன்னால்
முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய தொடர்பு நம்பர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். எதிர்வருகிற ஜூன் மாதம் 1, 2 தேதிகளில் வரக்காப்பொழியில் நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு 60 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். எனவே உங்களுடைய மார்க்க அறிவையும் தர்பியத்தையும் வளர்த்துக் கொள்வதற்காக, ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொள்வதற்கான இந்த பயிற்சியில் தாராளமாக பங்கெடுங்கள். இது முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்பது மாத்திரமல்லாமல், இந்த நிகழ்ச்சிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள், நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது, அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக கல்வி உதவியாக வழங்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.